1 lakh சப்ஸ்கிரிப்ஷன் போச்சு, 20K சப்ஸ்கிரிப்ஷன் போச்சு. என்னோட ஜிபேல இருந்து எல்லாமே என்னால ஆக்சஸ் பண்ண முடியுது. மொத்தமா என்னோட அக்கௌண்ட்டை வந்துட்டு அதுவும் பர்டிகுலரா ஒரு மெயில் ஐடியில தான் நான் எல்லாமே லிங்க் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த கூகுள் அக்கௌண்ட் வந்துட்டு ஹேக் பண்ணியாச்சு. ரொம்ப கேர்லெஸ்ஸா இருந்தேன். அதனோட விபரீதம் தான் நேத்து நடந்தது. இப்ப பாத்தீங்கன்னா என்னோட சாண்ட் ஸ்கொயர் சேனல் யூடியூப்ல 1 lakh பிளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும். அதுல இப்போ வந்துட்டு வேற யாரோ வந்துட்டு வீடியோ போட்டாங்க நேத்து நைட். அதுவும் ஸ்ட்ரீம் அந்த கிரிப்டோ கரன்சி அதை வச்சு ஏதோ ஸ்ட்ரீம் வீடியோ வந்தது. நான் என்ன பண்ணேன், அதுக்கப்புறம் அதை வந்து ரிப்போர்ட் பண்ணேன். வேற ஒரு அக்கௌண்ட்ல இருந்து நானு வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து ரிப்போர்ட் பண்ண உடனே காலையில பார்த்தா யூடியூப்க்கும் நான் மெசேஜ் கூட காலையில பார்த்தா என்னோட சேனலே காணுங்க. அதுலயே தான் வந்துட்டு என்னோட இன்னொரு சேனலும் அதே மெயில் ஐடியில தான் இருக்கு. அது இன்னும் வந்துட்டு அந்த ஹேக்கர் கண்ணில் படல போல. அம்சு ஃபேஷன் இப்போதைக்கு அந்த சேனல் நல்லா தான் இருக்கு. ஆனா என்னால அந்த சேனல் ஆக்சஸ் பண்ண முடியல. ஏன்னா ஜிமெயிலுக்குள்ள போனாலே வந்துட்டு அது ஏதோ 8 டிஜிட் ஆத்தென்டிகேஷன் கூட அது எனக்கு வந்தாதானே நான் அனுப்புவேன். எனக்கு பாத்தீங்கன்னா ஜிமெயில ஒரு மெசேஜும் வரல. எல்லாமே அவனுக்கு தான் போகுது, அந்த ஹேக்கருக்கு தான். ஏன்னு தெரியல, எனக்கு ஜிபேல இருந்து எல்லாத்தையும் ரொம்ப ப்ராப்ளம் ஆகி எல்லாத்தையும் நான் வந்துட்டு ஒன்னா கால் பண்ணி ஜிபேல வந்துட்டு அக்கௌண்ட் டீஆக்டிவேட் பண்ணிட்டேன். இப்போ வெப்சைட்டும் அந்த லிங்க்ல தான் இருக்கு. இன்ஸ்டாகிராம் எப்போ போகும்னு தெரியல, அதுவும் அதே அக்கௌண்ட் தான். இப்போ வரைக்கும் இப்ப நான் வீடியோ போடுற வரைக்கும் இன்ஸ்டாகிராம் நல்லா இருக்கு. சோ இது எப்படி ரெக்கவர் பண்றதுன்னு எனக்கு தெரியல. யூடியூப்லயும் வந்துட்டு ரிப்போர்ட் பண்ணிட்டேன். கேட்கறது எல்லாமே அந்த 8 டிஜிட் ஆத்தென்டிகேஷன் கோட் தான் கேட்கறாங்க. ரெக்கவரி இமெயில் சென்ட் பண்ணனாலும் பாஸ்வேர்ட் தெரியணும். பாஸ்வேர்டு எல்லாத்தையும் தான் அவன் மாத்திட்டானே, நான் எங்க இருந்து கொடுக்கறது? சோ உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ப்ளீஸ் என்ன பண்ணலான்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு இதை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா என்ன மாதிரி யாரும் கேர்லெஸ்ஸா இருக்காதீங்க தயவு செஞ்சு. அப்புறம் நான் கஷ்டப்படுற மாதிரி தான் நீங்களும் கஷ்டப்படணும். அந்த 2 ஸ்டெப் ஆத்தென்டிகேஷன் கோட்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வச்சுட்டு உங்களோட மொபைல்ல லிங்க் பண்ணிக்கோங்க. ஸோ யாராச்சும் லாகின் பண்ணா உங்களுக்கு கோட் வரா மாதிரி. நான் அதெல்லாம் பண்ணாததுனால தான் இப்போ கஷ்டப்படுறேன். ஸோ ப்ளீஸ் அந்த தப்பை செஞ்சிடாதீங்க. ஸோ அவ்வளோதாங்க, வேற ஒன்றும் இல்லை. அதை போச்சு எல்லாம்.